இப்படி சொதப்புன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். நல்லா வந்தது. இந்த டைம் கொஞ்சம் சொதப்பிருச்சு. என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. ஸோ நான் சர்ப்ரைஸா ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இதுக்கு வந்து நான் 2 முட்டை, வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் ப்ரவுன் சுகர், கொஞ்சம் ஒயிட் சுகர் சொல்லி பவுடர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மெயினா இதில தான் நான் சொதப்புனதே. அளவு தெரியாம 1 கப்பா மைதா மாவு எடுத்துட்டேன். இதில ஆக்சுவலி 1/2 கப் தான் நம்ம எடுத்துருக்கணும். இதில வந்து நான் 1 கப் எடுத்தனால சொதப்பிருச்சு. கொக்கோ பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போட்டு கலக்கி வச்சுட்டேன். ஆல்ரெடி பட்டரையும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எக் பீட் பண்ணதோட வந்து இந்த பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவரையும் நல்லா தான் போச்சு. இதுக்கப்புறம் தான் கரும சொதப்பிட்டேன். அடுத்து நம்ம வந்து மைதா மாவு, கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சதுனால அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பக்கம் கரெக்டான ஒரு பதம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த கொஞ்சம் மாவையே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இருக்க எல்லா மாவையும் அப்படியே கொட்டிட்டேன். அப்போவே மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. சரி நான் என்ன பண்ணேன், பாலை கொஞ்சம் கலந்து நான் போட்டேன். அதை ஊற்றும் போதே பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக வந்துச்சு. அதுதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனால் கேக் வந்து நல்லா தான் சாஃப்டாக தான் இருந்துச்சு. என்னன்னா உள்ள ஒரு மாவு மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி மாதிரி சூப்பராக தான் இருந்துச்சு. இதில் என்ன அல்டிமேட்னா இது 2 டைம் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் பிடிச்சனால தான் நான் வந்து பண்ணேன். அப்போலாம் நல்லா தான் வந்தது. இது அவசர அவசரமாக பண்ணனால என்னமோ சொதப்பிருச்சு. அதனாலே மனசே சரியில்லை. நான் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டேன், எனக்கு மறுபடியும் திங்ஸ்லாம் வாங்கி தாங்க, நான் மறுபடியும் இது பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி.